ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன் எஸ்ஓலா கிரியேட்டர். ரீசெண்டாக ஒரு ப்ரோ வந்து ட்ரிகர் கிராக்கன் X1 அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் வாங்கி ரிவ்யூ போடுன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக நான் இந்த டிடபிள்யூஎஸ் வாங்கியிருக்கேன். இந்த டிடபிள்யூஎஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ட்ரிகர் கிராக்கன் X1 கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க டிடபிள்யூஎஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ட்ரிகர்னு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கான வாரண்டி கிளைமேட்டுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே டிடபிள்யூஎஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர்னு கொடுத்துருக்காங்க. கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப்-C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. அண்ட் தென் எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 10 mm ஹை ஃபிடிலிட்டி டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் நம்மளால சூப்பராக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது கேஸில் 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 40 hours பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணும்போது 38 hours கிட்ட வருது. பட் நார்மலாக 70% வால்யூம் வச்சுருந்தோம்னா நியர்லி வந்து 40 hours கிட்டே வருது. ஸோ பட்ஸில் 40 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட்ஸை ஃபுல் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 6 hours பிளேபேக் டைம் வருது. அல்ட்ரா ஃபாஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1.5 hours கிட்ட ஆகுது. டிஜிட்டல் பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்மளால இண்டிகேட்டர் மூலியமாக பார்த்துக்க முடியும். ஸோ பேட்டரியை பொறுத்தவரை இந்த பிரைஸ் டைமில் ஓரளவு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் கேஸில் எடுத்து பட்ஸ் எடுத்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே நம்ம ஃபோனோட பேர் ஆயிடுது. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 40 ms அல்ட்ரா லேட்டன்சியும் கொடுத்துருக்காங்க. கேம் விளாடும்போது ஆடியோ அண்ட் வீடியோ சூப்பராகவே சிங்க் ஆகுது. இந்த ப்ராப்ளம் இல்லை. கேமிங் மோடை பொறுத்தவரை இந்த பிரைஸ் டைமில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குவாட் மைக் வித் ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஸ்லேயும் 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. ENC சப்போர்ட் கொடுத்துருக்கனால நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பராகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, மோடை சேஞ்ச் பண்ணுறது, வாய்ஸ் மெசேஜ் ஆக்சஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால் டச் கண்ட்ரோல் மூலமே பண்ணிக்க முடியும். டச் கண்ட்ரோலும் ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வாட்டர் ரெசன் அண்ட் ஸ்பெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் கால்கள் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. எவ்வளோ ஷேப் பண்ணாலும் கீழே விழுகல. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஷேப் பண்ணாலும் கீழே விழுகல. ப்ளஸ் வந்து நம்மளால் டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணினாலே சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் டைப்லாம் டம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்தது ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. ஃபிட்டிங் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். 50% இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பேஸ் எல்லாம் நம்மளால தரமா ஃபீல் பண்ண முடியுது. சவுண்ட் குவாலிட்டி டாப் நாட்ச்ல கொடுத்துருக்காங்க. ஒரு 1500க்கு மேல டிடபிள்யூஎஸ் வாங்கி அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குமோ அதே சவுண்ட் குவாலிட்டியை இங்க 10 mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எந்த விதமான ப்ராப்ளம் டாப் நாட்ச்ல இருக்கு. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான மேஜரான ப்ராப்ளமும் இல்லை. சம்டைம்ஸ் வந்து அவங்க பேசுறது எனக்கு லைட்டாக விட்டு விட்டு கேட்குது. வேற எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. நான் பேசுறது அவங்க கரெக்டாக கேட்குதுன்னு சொல்றாங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸும் லைட்டாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கால் குவாலிட்டி ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது பிளாக், கிரீன், ஒயிட் அப்படிங்கிற 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்கு. நீங்க ஒரு டிடபிள்யூஎஸ் வாங்கலான் இருக்கீங்க, அதுவும் 800க்குள்ள வாங்கலான் இருக்கீங்க, ஒரு டிஃப்ரெண்டான பிராண்ட்ல இருந்து வாங்கலான் இருக்கீங்க, டிஃப்ரெண்டான ஸ்டைலில் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிடபிள்யூஎஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிடபிள்யூஎஸில் இந்த பிரைஸ் செக்மெண்ட் ஏற்ற மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கால் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இந்த ப்ராப்ளம் மேஜரான ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த டிடபிள்யூஎஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே கீழே உள்ள இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட வீஸ்ல தெரிய வரும். இது மாதிரி வேற எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறதே மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி ரிவ்யூ போட ட்ரை பண்றேன். டெக்கை தவிர வேற எது மாதிரி கண்டென்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதே மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.
நான் அதில் தான் வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.